அமலேக்கியர் அந்த இஸ்ரவேலரை வழிமறித்தார்களாம். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் புறப்பட்டு அணியாய் புறப்பட்டு வருகிறார்கள். இப்பொழுது அமலேக்கிய ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்களாம்? அவர்களை வழிமறித்தார்கள். அந்த வழிமறித்த அந்த செய்கையை கர்த்தர் மறக்கலை. கர்த்தர் மறக்காம என்ன சொல்றாரு? நான் மனதிலேயே வச்சிருக்கிறேங்கிற. ஆமென். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 1 சாமுவேல் 15:2 யாராவது வாசிக்கிறீங்களா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். என்ன அர்த்தம்? என்ன மறக்கவே இல்லைங்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை யார் வழிமறிக்கிறாங்களோ அதை ஆண்டவர் செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். ஆமென். மனதிலே வச்சுக்கிட்டே இருக்கேன்றார். அதேபோல உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்களுடைய உயர்வை யாராவது தடுக்கிறார்களா? முன்னேறக்கூடாது. சில பேர் பாருங்க நல்லா முன்னேறணும்னு நினைப்பாங்க. சில பேர் நம்மளை விட அவங்க முன்னேறி இருக்கக்கூடாது. நம்மளை விட அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது? டாப்பில் வந்துடக்கூடாது. நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக அவங்க சம்பளம் வாங்கிடக்கூடாது. நம்மளை விட மேலான பதவியில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் அப்படி இருக்கிறாங்க. அப்படிலாம் நினைக்கிறாங்களா? அவங்களோட உயர்வை தடுக்கிறார்களா? கலங்காதீர்கள். அவைகளை கர்த்தர் மறக்க மாட்டார். யாரெல்லாம் அவங்களுடைய உயர்வுக்கு தடையாக இருக்கிறார்களோ, வழி மறிக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் மறக்க மாட்டார். ஆமென். அதை மனதில் வைத்து அவர்களுக்கு பதில் செய்வார். ஆமென். நான் மனதிலேயே வச்சிருக்கேங்கிற என் அன்பானவர்களே, மனதில் வைத்து அவர்களுக்கு என்ன செய்வார்? பதில் செய்வார். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு செய்கைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நினைவு வைத்துக் கொண்டே இருக்கிறார். நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம செய்கிறோம் இதெல்லாம் எவ்வளவோ நம்ம கர்த்தருக்காக கிரியை செய்தோமே, கர்த்தர் என்ன மறந்துட்டாரா? இன்னும் அப்படி பலன் கிடைச்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு ஒரு வேலை நினைக்கிறேன். பிசாசு வந்து தந்திரமாக என்ன செய்வான்? காதில் வந்து நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருப்பான். எவ்வளோ நன்மை செய்ய எந்த புண்ணியம், இன்னும் பிரயோஜனம் இல்லை. நான் ஒன்று நினச்சிக்கோங்க, கர்த்தர் நம்முடைய செய்கைகளை ஒருபோது என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். ஆமென். உங்கள் செய்கைகளை எல்லாம் கர்த்தர் ஒருபோதும் மறப்பதில்லை. பாருங்க, அமலேக்கியர் வழிமறிச்சதை கூட என்ன செய்யலை? சிறு ஒரு வேலை கூட மறந்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்யலை? அதை மறக்காமல் அவங்களுக்கு என்ன செய்யறாரு? பதில் கொடுக்குறார். ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு செய்கைகளை மறப்பதில்லை. ஷோர்லி ஐ வில் நெவர் ஃபர்கெட் எனி ஆஃப் யுவர் ஒர்க்ஸ். உங்களுடைய பிரயாசங்களை ஒருபோதும் அவரை மறக்க மாட்டார். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது. ஆமோஸ் 8:7 நானே வாசிக்கிறேன். அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை.